ஆட்சி இல்லைன்றாரு, ஆனால் மாணிக்காவுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும்ன்றாரு. ஆக அவர்கள் வெலவெலத்து போயிருக்கிறார்கள், அவர்கள் அபட்சத்தோடு காணப்படுகிறார்கள், தோல்வியை அறிந்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். நிச்சயமாக கடந்த காலங்களிலும் பார்ப்போம், தற்போது வரையிலுமே இன்றைக்கு பேசக்கூடிய கருத்திலும் கூட தமிழகத்திற்கு விஷ கிருமிகளை அனுமதிக்க கூடாது அப்படின்ற கருத்தை பாஜக ஒரு விமர்சனமாகவே இந்த விஷக்கிருமி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த முடியல, போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறது, டாஸ்மாக் கட்டுப்படுத்த முடியல, சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியல, விஷக்கிருமிகள் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவங்க யாருன்னு நான் கேட்கிறேன். அதனால அவர் சொல்வது எல்லாமே மக்களின் மேல் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. அதனால் நிச்சயமா மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார். அதிமுக ஆட்சி காலத்திற்கு பாதாளத்தில் இருந்த பொருளாதாரத்தை இரட்டிப்பளவு செய்வது திமுக தான் பெருமைப்படுத்திக் கொள்ளும் விதமாக முதலமைச்சர் இல்ல, அது இந்திய பொருளாதாரம் என்று மூன்றாவது பொருளாதாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் போது தமிழகத்தின் பொருளாதாரம் எதை சொல்றாரு? 9 லட்சம் கடன் வாங்கி வச்சுக்கிறது சொல்றாரா? ஒவ்வொரு தலையிலையும் 1,30,000 ரூபாய் கடன் ஏற்றி வைத்திருப்பது சொல்றாரா? ஒவ்வொருத்தர் மேலேயும் 40,000 ரூபாய் வட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கிறது சொல்றாரா? அதனால பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் தமிழ்நாடு முன்னேறி இருந்த 5,5 லட்சம் இருந்த கடன் 5 ஆண்டுகளில் 4,5 லட்சம் சேர்ந்து 9 லட்சமாக ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தமிழகம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது என்று சொல்வது சரியான கருத்து கிடையாது. பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகைக்கு பின் அடுத்ததாக அமித்ஷா அவர்களும் வர இருக்காங்க. அதன் பிறகு வரக்கூடிய தலைவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில ஒரு வலு கிடைக்கிறது. நிச்சயமா இப்பவே வலுவாக தான் இருக்கு. ஒவ்வொரு தலைவர்கள் வரும்பொழுதும் நாங்கள் கூடுதல் பலம் பெறுவோம்.